குட், வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபை பாருங்கள். மொத்தம் நமக்கு 15 பாடங்கள், அதுல 12 பாடங்களை முடித்து விட்டோம்ல. எல்லாரும் கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி தேங்க்யூ ஆண்டவரே. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்தோத்திரம் லார்ட், பிதாவே. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் பிதாவே. ஐயா மக்கள் ஆமா, ஆண்டவரே. கிட்டத்தட்ட இந்த பயணத்தை துவங்கின எல்லாரும் நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலர் மாறி இருக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமா, என்ன ஆசீர்வாதம் என்றால், நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் ஆமென், இல்லையா? ஆமென், ஆமென். ஆமா, சில காரியங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. ஆனால் நிச்சயமாகவே எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்விலே வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு தந்திருக்கிற 15வது சப்ஜெக்ட் வந்து தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள், டோன்ட் லிமிட் காட். அதுல நமக்கு 5 வகுப்புகள் உண்டு. இன்றைக்கு நாம் 1வது வகுப்பை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல வந்து 1வது சாப்டர். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தங்கள் திருமண வாழ்வு தோல்வி அடைந்தால் தவறாக என்ன நினைக்கிறார்கள்? எஸ், கிறிஸ்டியன் ஜபான். நம்ம உடைப்பதற்காகவோ அல்லது தாழ்த்துவதற்காகவோ இது வேண்டிய வழியாக இருக்கும் என்று நினைப்பார்கள் தவறாக. வெரி குட். இது மாத்திரமல்ல, திருமண உறவுல வரும்போது, பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஒரு ஆக்சிடென்ட் வந்துட்டாலோ அல்லது ஒரு வியாதி வந்துட்டாலோ எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டான் பாருங்க பிசாசு, இல்லையா? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். பேஜ் 1வது பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு. நாம் திருமண வாழ்வு தோல்வி அடைந்தால் ஒருவேளை இது நம்மை உடைப்பதற்காகவும் அல்லது நம்மை தாழ்த்துவதற்காகவும் தேவனுடைய வழியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். நம்முடைய வியாபாரம் தோல்வியுற்றால் அதை தேவ சித்தமாக நினைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. வெரி குட். எல்லாரும் நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அதுல மிடில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மிடில், பல பேர் தேவன் முழு கட்டுப்பாட்டில் உள்ளார் என்றும் நடக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய சித்தம் என்றும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லையா? பலர் எனக்கு தெரியும் பாருங்க, எந்த அளவுக்கு மோசமா இருப்பாங்கன்னா நடக்கிறதா நடக்கும் அப்படி ரொம்ப ஆழமா நம்புறாங்க. ஆனால் அருமையானவர்களே, அதை பாருங்க, பல பேர் தேவன் முழு கட்டுப்பாட்டில் உள்ளார் என்றும் நடக்கிற எல்லா காரியங்களும் அவருடைய சித்தம் என்றும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நிஜம் என்னவென்றால், நடக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய சித்தம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறார். அதை விட தெளிவான ஒரே சென்டென்ஸ் எல்லாத்தையும் அடக்கி சொல்ல முடியாது. இப்படி திருமணத்துல ஒரு பிரச்சனை, நான் ஒருவேளை தவறான நபரை தேர்ந்தெடுத்துட்டேன் ஆகினால இந்த பிரச்சனை என்று அருமையானவர்களை எண்ணுகிறவர்களாலே திருமணத்துல பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எவ்வளவு நாள் நன்றா இருக்கணும்? வாழ்நாளில். கரெக்டா அந்த வசனம் என்ன சொல்லுது? என்றென்றைக்கும் நன்றா இருக்க முடியும். இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கு. இதுக்கு வெளியே நம்ம எதையுமே தேட வேண்டாம். வார்த்தையில எல்லாமே இருக்குது, சரிங்களா? அப்போ எந்த குறைவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக மனதுல ஒரு சோர்வு வருது, சரியா, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, அந்த சோர்வையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் விசுவாசித்து அந்த தடையை பார்த்து பேசி உங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள், விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். ஒருவேளை சிலர் பல வருஷம் நீங்க ஒரு பாரம் சுமந்திருப்பீங்க, ஐயோ என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறானே, பேர பையன் எப்படி இருக்கானே. அருமையானவர்களே, அந்த பாரத்தை கர்த்தரிடத்துல நீங்கள் வைத்து விட்டீர்களா இல்லையா என்பதை கண்டு கொள்ளுவது எளிது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டவர்கள் சமாதானமா இருப்பாங்க.
ஏன் இன்னும் நடக்கல இல்ல, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிலாம் நீங்க அந்த எண்ணம் வந்தாலே நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கவில்லை. மனதை சரி செய்யுங்கள், மனதை மறுரூபமாக்குங்கள். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பாருங்க, உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு. உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நபராக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். சில பிரச்சனை தீரல, அப்பொழுதும் நீங்க கவலைப்படாதீர்கள், பிரச்சனை தீர்ந்துவிடும். நீ எப்படி யோசிக்கணும், இந்த பிரச்சனை தீராட்டாலும் பரவாயில்லப்பா, நான் ஜாய்ஃபுல்லா தான் இருப்பேன், நான் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். அப்படி வந்துருங்க. ரெண்டாவது என்ன செய்யணும், பிரச்சனையை பார்த்து பேசுங்க. நீங்கள் அந்த மனநிலைக்கு வந்து விட்டால், இந்த சூழ்நிலை என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய சமாதானத்தை இழந்து விட மாட்டேன் என்கிற நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்திலே ஜெயமாகி விட்டீர்கள். அப்பொழுது நீங்க எதிர்த்து பேசணும், இயேசு நாமத்தினால அப்பாலே போய் சாத்தானேன்னு சொல்லு. சரிங்களா? இன்னொன்னே தெரிந்து கொள்ளணும், நீங்க சொன்ன உடனே சாத்தான் போயிட்டான்னு தெரிந்து கொள்ளணும். அதைத்தான் யோவான் எழுதுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுடையதாகும். அப்போ இன்னைக்கு முதலாவது இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், ஒன்று, எந்த பிரச்சனையையும் நீங்க தீர்த்து விடலாம். இரண்டாவது, தேவன் தண்டித்து திருத்துகிற தேவன் அல்ல. சரிங்களா? எஸ், இரண்டாவது கேள்வி போயிடலாம் பிரதர். நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தையையும் மாற்றிவிட்டால் என்ன நடக்கும்? கிரேஸ் சிஸ்டர். நம்முடைய வாழ்வை வழிநடத்தும் தேவனை மட்டுப்படுத்துறவற்றை நாம் எடுத்து போட வேண்டும். வெரி குட், எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, பஞ்சாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட், ஐ எம் சோ ஹாப்பி. நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தையையும் மாற்றிவிட்டால் என்ன நடக்கும் என்றால், தேவனை மட்டுப்படுத்துகிறதை நாம் எடுத்து போடுகிறோம் இல்லையா? வெரி குட். அப்படியே படிப்போம். பேஜ் 3க்கு வந்துருங்க. 3வது பக்கத்துல பாட்டம் மோஸ்ட். நம் வாழ்வு நம்முடைய எண்ணங்களின் வழியாகவே செல்லுகிறது. நாம் மாற வேண்டுமென்றால் யாராவது நமக்கு அதிகமாக பணம் சும்மா கொடுப்பார்கள் என்றோ, அல்லது நாம் பணம் இருக்கிறவரிடத்திலிருந்து பெற்று இல்லாதவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்றோ ஜெபிக்க கூடாது. அது நமக்கு பதில் இல்லை. நமக்கு பதில் என்னவென்றால், நம்முடைய தவறான எண்ணங்களின் வரையறையை எடுத்து போட துவங்குவதே. ஏனென்றால் நம் இருதயத்தில் எண்ணும் விதமே நம்முடைய வாழ்வை வழி நடத்தும். தேவனை மட்டுப்படுத்துகிறவற்றை நாம் எடுத்து போட வேண்டும் என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தையையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவனை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள். கேள்வி என்ன? நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சிந்தையையும் மாற்றிவிட்டால் என்ன நடக்கும் என்றால், தேவனை மட்டுப்படுத்த நாம் தேவனை மட்டுப்படுத்த மாட்டோம். அவ்வளவுதான், சோ சிம்பிள். கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுங்க. இன்னும் நீங்க எதை குறித்து பாரப்படுகிறீர்கள்? இன்னும் எந்த பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க? அல்ல, தேவன் எல்லாவற்றையும் சரியாக்கி விட்டார். எண்ணம். ஆனா இன்னொரு விதத்துல சொல்றேன், சில காரியங்களுக்காக நீங்க ரொம்ப நாள் ஜெபித்திருக்கலாம், ரொம்ப நாள் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம், மாற்றம் வரலையே. இந்த வழியை கடைபிடிப்போம், பெற்றுக்கொண்டது போல நடனம் ஆடுவோம், பெற்றுக்கொண்டது போல ஸ்தோத்திரம் செல்வோம், மாறாமல் இருக்காது. ஏனென்றால் நமக்கு தெரியும் தேவன் தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். 2 ஸ்டெப் சொன்னேன். ஒன்று மனதை மாற்ற வேண்டும். மனதை மாற்றினவர்கள் பாரத்தை சுமக்க மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், விசுவாசிப்பார்கள். இரண்டாவது, விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாச கிரியை செய்ய வேண்டும். ரைட்? எஸ் பிரதர். நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய மூன்றாவது, மலை பெயர்ந்து போகும்படி கட்டளை இடாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? எஸ் சிஸ்டர் ஜெயா. பேஜ் நம்பர் 6ல தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான், வெரி குட்.
நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. மழை பெயர்ந்து போகும்படி கட்டளை இடாதவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். எவ்வளவு அழகான நமக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கிடைச்சிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, பேஜ் 6ல பேஜ் 4-6 டாப்ல இருந்து வாங்க, அல்லது அந்த டாப் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு பாருங்களேன். மலையை பெயர்க்கும்படி கட்டளை இடாமல் வேறு வழியில் தாவி கொண்டிருந்தால் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். அல்லது பிரச்சனையை பார்த்து பேசாதவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். தேவனுக்கு, அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நின்றுட்டு அப்புறம் பீஸ்ஃபுல்லா வந்துருங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு மிக சிறந்ததை தான் தருவார். பைபிள் எவ்வளவு எக்ஸாம்பிள் பாருங்க. யோசேப்பு ஆதியாகமத்தில் அப்படி இருந்திருக்கான் பாருங்க. யோசேப்புக்கு சொப்பனம் தான் வந்தது, நமக்கு எப்படி வந்திருக்கு? வார்த்தை வந்திருக்கு, எழுதி தந்துட்டாரு. அவர் அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அவர் காரணம் அல்ல, உங்களுடைய ஒரே ஒரு அறியாமை தான் காரணம். எதை அறியல? 2-3 காரியங்களை சொல்றேன் பாருங்களேன். ஒன்று, தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் இந்த காரியத்தெல்லாம் நான் மாறின பிறகு அவருக்கு பிடிக்கும் என்கிற பொய்யை நம்பாதீர்கள். அவருடைய நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சோ எனவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க மனசை மாத்தணும். எதையுமே மாற்ற வேண்டாமா? எதையுமே மாற்ற வேண்டாம். தேவன் உங்கள் மீது அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம், பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வந்துடலாம். அவர் அன்பாக அல்ல, அன்பாகவே இருக்கிறார். ஃபர்ஸ்ட், இஸ் சோ ஹாப்பி அபவுட் யுவர் லைஃப். சரிங்களா? அவர் வேலை எப்படி யோசிப்போம்? நம்மிடத்திலே பிடிக்காத ஒன்றே ஒன்று என்ன? தேவனுக்கு, அதாவது நம்மிடத்துல காணப்படுகிற ஒன்றே ஒன்றுதான் தேவனுக்கு பிடிக்காது. அவிசுவாசம். அவிசுவாசம். அப்ப யாராலே விசுவாசிக்க முடியும்னா, எங்க அப்பா என் மேல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இளையகுமாரனுக்கு அதே தான் பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடுன உடனே ஏன் பண்ணி மேய்க்க போனா? இதான் மேட்ரு. எப்படி எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியும்? என்னிடத்துல இவ்வளவு குறைகள் இருக்குதே. அப்படி ஒரு மோசமான கதைய எந்த ஒரு தகப்பனும் சொல்லவே மாட்டான். ஆனா நம்ம மரமண்டையில ஏத்துறதுக்கு அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு மட்டமான ஒரு ஸ்டோரியை சொல்றாரு பாருங்களேன். அப்போ தேவன் நம் மீது பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம் என்றால் என்ன செய்ய மாட்டோம்? இன்னும் நான் எதையாவது செய்து அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம். விசுவாசித்து தான் அவரை பிரியப்படுத்த முடியும். அப்ப விசுவாசிக்கிறதுக்கு முதல் தேவை, அப்பா என் மேல உசிரையே வச்சிருக்கிறார் என்கிற எண்ணம். சரிங்களா? அப்புறம் எண்ணத்துல என்ன வரணும்? உடனே என்ன வரணும்? இந்த பிரச்சனை எல்லாம் என் காலுகளுக்கு கீழே தான். நான் பேசுறா போதும், பிரச்சனை தீர்ந்து விடும் என்கிற நாலேஜ். ஆனா பேசிட்டேன், இன்னும் நடக்கல. அப்பொழுது நீங்கள் பாரம் சுமக்க கூடாது, பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன அட்டைன் பண்ணணும், நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும், அல்லது எதை அடைய வேண்டும் என்றால் எல்லா காவலோடும் இருதயத்தை கூலா காத்துக்கொள்றதா நம்முடைய வேலை. வித் ஆல் திஸ் நாலேஜ், நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடங்களில் இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லா சூழ்நிலையிலையும் என்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஹேவ் யூ அட்டைன்டு தட்? அதை அடைந்து விட்டீர்களா? அநேக காரியங்களை கண்டிப்பா அடைஞ்சிருப்பீங்க. இன்னும் அருமையானவர்களே, நீங்கள் அதை அடைந்து விடுங்கள். எல்லா காவலோடும் இருதயத்தை சமாதானமாக காத்து கொள்வது நம்முடைய வேலையாக இருக்கிறது. ரிலாக்ஸா இருப்பீங்க. ஏனென்றால் குழிக்குள்ளேயும் சிறைச்சாலைக்குள்ளேயும் யோசேப்பு ரிலாக்ஸ்டா இருந்தான். எங்க சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டோரியை பல முறை சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அவங்க அண்ணன்மாலாம் சேர்ந்து அவனுக்குள்ள குழியில தள்ளினாங்க. இந்த கதை பைபிள்ல இருக்கு. எங்க சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அதாவது பல இடத்துல சொல்லியிருக்காரு. இப்பதான் எல்லாம் வருது பாருங்க. அப்போ அவருக்கு ரொம்ப டீப் நாலேஜ் இருந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குங்க. ஓகே, அருமையானவர்களே, ஸோ நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணும்னா, நீங்கள்
பீஸ்ஃபுல்லா இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த ஸ்டெப்பு மலையை பெயர்க்கும்படி கட்டளை இட வேண்டும். அந்த மலை அங்க இருந்து நீங்க வரைக்கும் கட்டளை இட வேணும். மலையிலே மோசமான மலை எது? பயம். பயம். வேற வேற அவிசுவாசம். அவிசுவாசம். வேற கவலை. கவலை. வேற இதுதான். இன்னொரு விதத்துல நான் சொல்லும்படியாக ஆவியானவர் இதுதான் மலைங்க. இதுதான் மலை. இதுதான் மலை. சரிங்களா? இந்த மலையை போக்கிட்டா அந்த காணக்கூடிய அந்த மலை தன்னால போயிடும். ஸோ இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் எப்பொழுதும் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பேன். நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா தான் இருப்பேன். பின்னால ஒரு கேள்வி வருது பாருங்க. நீங்க சமாதானமா இல்லை, ஒரு களி கூறுதல் இல்லை, ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்து கொண்டு இருக்கு? என்ன செய்கிறோம்? அதனால திரும்ப சொல்றேன், நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு ஜாய் இல்லை, நமக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, நமக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த கான்டெக்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்டெக்ட்ல தேவனை மட்டுப்படுத்துகிறோம். அனட்டா சிஸ்டர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் சொல்லிட்டீங்க நீங்க. ஜெயா சிஸ்டர் சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா, சோ கிளியர். ஓகே, அப்படி நம்ம போவோம். கர்த்தர் நம்மை பெரிய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு செல்லுகிறார். ஏனென்றால் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஓகே, எஸ் பிரதர். அடுத்த கேள்வியே அதுதான். தேவனை மட்டுப்படுத்தாதவர்களின் மனதில் காணப்படும் 3 உணர்வுகள் யாவை? சிஸ்டர் அனட்டா சொல்லுங்க. கேட்கல, எங்களுக்கு கேட்கல. எதுவுமே கேட்கல சிஸ்டர். பிலிப் பிரதர், சிஸ்டர் பேசுறது கேட்கலையே. ஓகே, அரட்டா சிஸ்டர் மார்க் போட்டாச்சு. பவானி சொல்லுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணுங்க. பவானி அன்மியூட் பண்ணுங்க. முழுமையான ஒரு சந்தோஷம் இருக்கும், உற்சாகம் இருக்கும் நாங்கள் செய்யற காரியத்தை இட்டு. மற்றது சுவாரஸ்யமாக. வெரி குட், வெரி குட். எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அருமையானவர்களே, அழகான பாருங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நமக்கு இப்படி எழுத வரல பாருங்க. பிரதர் அழகா எழுதிட்டாங்க ஆண்ட்ரூ உமக்கு. நான் கேள்வியையும் பதிலையும் வாசிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 4. தேவனை மட்டுப்படுத்தாதவர்களின் மனதில் காணப்படும் 3 உணர்வுகள் யாவை? சந்தோஷம், உற்சாகம், சுவராசியம். பேஜ் 6 பாட்டம் மோஸ்ட் வாங்க. ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை என்றாலோ, நீங்கள் அதை பற்றி உற்சாகமாக இல்லை என்றாலோ, உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு சுவராசியம் இல்லை என்றாலோ, நீங்கள் எங்கே போகிறீர்கள் அல்லது தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் சுவராசியம் இல்லாதிருந்தாலோ, நீங்கள் தேவனை தவற விட்டீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை நீங்கள் மட்டுப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. அருமையா ஆண்டவர் நம்ம நடத்துறாரு பாருங்க. இது நமக்கு தான் புரியும், சபையில நிறைய பேருக்கு புரியாது. சோ நமக்கு நல்ல நேரம் எடுத்து ஆவியானவர் கற்றுத் தருகிறார். அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நான் இன்னொரு 10 கேள்வி எடுக்கலாம், ஆனா நீங்க படித்து விடுவீர்கள் என்பதனால எடுக்கல. பேஜ் 6 லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. தேவன் எல்லாரையுமே தலைவராகத்தான் உண்டாக்கியுள்ளார். இது உங்களுடைய அழைப்பிற்கேற்ப வித்தியாசப்படலாம். ஆனால் சர்வ வல்ல தேவன் உங்களுக்குள் வாசம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்கு அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது நிமித்தம் காரியங்களை நிறைவேற்றும்படி உங்களை
உற்சாகப்படுத்தினார். ஆனால் மக்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களில் பலர் உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. உங்களுடைய வாழ்வில் எந்த காரியங்களையும் சாதிக்கவில்லை. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர் என்றால் தேவன் உங்களுக்குள் ஜீவிக்கிறார். மேலும் அவர் நீங்கள் முக்கியமாக சாதிக்க வேண்டிய காரியம் ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவன் தன் இஷ்டப்படி எல்லாவற்றையும் நடப்பிக்க வேண்டும் என்று செய்வதில்லை. இல்ல, இதை எழுதும்போது அதையும் எழுதுறாரு பாருங்க அருமையானவர்களே. ஆமா, நீங்க இதுல படிச்சிருந்து சொல்லுங்க, தலைவன் அல்லது தலைவி என்றால் யாரு? நடத்துகிறவர்கள், மனுஷர் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். மனுஷர் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள். அனிதா சிஸ்டர், நீங்க ஒரு முறை வித்ரா பண்ணிட்டு அப்புறம் வந்தா கரெக்ட் ஆயிடும் நினைக்கிறேன். நீங்க பேசுறது கேட்கல. ஓகே, அருமையானவர்களே, இன்னும் சிம்பிளா சொல்ல போனா என்ன சொல்லலாம்? நீங்க சொல்றத 4 பேர் கேட்டா நீங்க தலைவர் தான். அவ்வளவுதான் மேட்டர், தெரியுமா? அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமென். இந்த தாக்கம் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. சந்தோஷம் வந்திருக்கு, உற்சாகம் வந்திருக்கு, லைஃப்ல ஒரு பிடிப்பு வந்திருக்கு, சோராசியம் வந்திருக்கு. பேமா சிஸ்டர், உங்களுக்கு இந்த 3 வந்திருக்கா? அன்மியூட் பண்ணுங்க. முழுமையல்ல வந்து கொண்டே இருக்குது பாஸ்டர். ஓரளவு வந்துட்டு முழுமையா வந்துடும். நீங்க புக்கை புரிஞ்சு படிக்கிற ஒரு வாழ்க்கையில சீக்கிரம் வந்துடும். மகேஸ்வரி சிஸ்டர், உங்களுக்கு வந்துட்டு, அதாவது என்ன வந்திருக்குன்னா, ஒரு முன்னை விட அதிக சந்தோஷம், முன்னை விட அதிக உற்சாகம், முன்னை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா லைஃப்? அதை அருமையானவர்களே, நீங்க இந்த நாள்ல இருந்து முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். எதுக்கு? உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய், ஒரு எந்தூசியாசம், ஒரு இன்ட்ரெஸ்ட், வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்துடும். இந்த 3 வந்துட்டா பிடிப்பு வந்துடும். ஆமா, சில ரிட்டையர் ஆயிட்டீங்க, ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் அதை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு என்ன செய்யலாம்? பழைய புஸ்தகங்களை படிக்கலாம், பழைய நோட்ஸ் எடுத்து வாசிக்கலாம், இல்ல டைம் இருக்கிறவங்க இப்படி நீங்கள் இந்த 3ஐயும் கூட்டிக் கொள்ளலாம். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் மீது நீர் வைத்திருக்கிற பெரிய நோக்கங்களுக்காக நன்றி, பெரிய திட்டங்களுக்காக நன்றி. இவர்கள் யாவரும் தலைவராக தலைவிகளாக இருக்கிறார்கள் என்பதை இன்னும் அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, இதை ஏற்றுக்கொள்ளுவார்களாக. ஆமென். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். தேவர்கள் என்றால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, தீர்வாக இருப்பது. ஆண்டவரை இதை ஏற்றுக்கொள்ள, இதை அறிந்து கொள்ள, இதுல கருத்தாய் இருந்து தெய்வீக சந்தோஷத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் ஏராளம் தாராளமாக பெற்றுக் கொள்ளுவார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 எஸ் பிரதர். பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட் பாஸ்டர். சொல்லுங்க. தேவனை மட்டுப்படுத்தாதவர்களின் மனதில் காணப்படும் 3 உணர்வுகள் தான் பாஸ்டர் கேட்டிருக்கு. மட்டுப்படுத்துறவர்கள் தான் இதுல இருக்குது. தேவனை மட்டுப்படுத்தாதவர்களின் மனதில் காணப்படும் 3 உணர்வுகள் யாவை என்றால் இந்த கொஸ்டின் 4வது பக்கம் தான் பாஸ்டர் இருக்குது. இது மட்டுப்படுத்துகிறவர்கள், இது 9வது கொஸ்டினுக்கு வருதா பாஸ்டர்? தேவனை மட்டுப்படுத்துகிறவர்கள் உணர்வு 9வது கொஸ்டின்ல இருக்கு பாஸ்டர். இது ஓகே, அதாவது நீங்க புரிஞ்சிருக்கலாம்னு கேட்கதான் நான் கொஞ்சம் ட்விஸ்டா கேட்கிறேன். அப்பதான் நீங்க ஆழமா படிப்பீங்க. நீங்க ஆழமா படிப்பீங்க. இது 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாஸ்டர். 4வது கொஸ்டினுக்கு 4வது பக்கம் இருக்கு பாஸ்டர். 4வது பக்கத்துல வாசிங்க. எந்த இடத்துல இருக்கு? செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். லாஸ்ட்ல இருந்து ஒரு 2 ஒரு 8 லைன் மேல, நாம எல்லோரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், வேறு எவராலும் செய்ய முடியாத காரியங்களை நம்மால் செய்ய முடியும். அதனால் நாம் எப்பொழுதுமே சென்றடையக்கூடிய சாத்தியம் இல்லாத மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த திறன் எங்களுக்கு உள்ளது. இதுதான் பாஸ்டர் தேவனை மட்டுப்படுத்தாதவர்களின் இதயத்தில் இருக்கிறது. நாங்க யூனிக்கண்டம் சிஸ்டர், நான் உங்களுக்கு தெளிவா கேட்டிருக்கேன். 3 உணர்வுகள்னு கேட்டிருக்கிறேன். 3 உணர்வுகள். இது 3 தான் பாஸ்டர். இது
இது 9வது கொஸ்டினுக்கு அந்த 9வது கொஸ்டினை வாசிங்க பாஸ்டர், நான் சொல்றேன். சரி, அது சிஸ்டர் வெரி குட், இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த 9வது கொஸ்டின் வரும்போது 9வது கொஸ்டின் வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம முடிச்சிருவோம். 5வது கேள்விக்கு போகலாம் பிரதர். சிஸ்டர் கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் சிஸ்டர், கொஸ்டின் நம்பர் 5. தேவ பிள்ளைகளில் ஒருவர் கூட முழுமையாக பயன்படுத்தாத 3 யாவை? வெரி குட். யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டரா? சொல்லுங்க லிதியா. தேவனுடைய திறன், வளங்கள் மற்றும் வல்லமை. வெரி குட். எல்லாரும் அப்டேட் ஆயிட்டீங்க. நான் எதிர்பார்க்கத சொல்ல பழகிட்டீங்க. நச்சுன்னு சொல்றீங்க பாருங்க. தேவ பிள்ளைகள் ஒருவர் கூட முழுமையாக பயன்படுத்தாத 3 யாவை? அவருடைய திறமை, அவருடைய சோர்ஸு, அவருடைய பவர். பாருங்க, நான் இதை அடிக்கடி முன்னாடி யோசிச்சிருக்கேன். நீங்க வேதத்தை ஆழமாக தியானிக்க அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஆண்டோடைய முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, பாருங்க, பவுல் மூலமாக பலத்த அற்புதங்கள் நடந்தது எழுதியிருக்கு. அவனும் தேவனுடைய எல்லா வல்லமையையும் பயன்படுத்தவில்லை. மோசே மூலமாக பயங்கர அற்புதங்கள் நடந்தது. அவனும் தேவனுடைய அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த முழு திறமையையும் முழு வல்லமையையும் பயன்படுத்தவில்லை. அதாங்க உண்மை. உங்களில் சிலர் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னது? திறன், டேலண்ட், ஸ்கில் அப்படி வச்சுக்கணும். ஆதாம் ஏவாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவன் வைத்திருக்கிற அந்த உச்சத்தை ஒருவனும் தொடரலைங்க. எத்தனை பேர் புரியுது? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அதே போல வளங்கள், வளம் என்றால் பிளஸ்ஸிங்ஸை வச்சுக்கிடுவோம். ஆஸ்திகள், ஐஸ்வர்யம். ஆபிரகாமுடைய ஆஸ்தி எவ்வளவு இருந்தது? பூமி தாங்க முடியாது. ஆனால் நீங்கள் இதை புரிந்து, அதை விட பெருசா வச்சிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும். அவனுக்கும் அதை விட பெருசா இருந்தது. நான் சும்மா இமேஜின் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சு கொண்டதுனால நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரிங்களா? தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும் இல்லையா? அப்போ நான் எழுதி வச்சிருக்கிறேன், 10,000 கோடி ரூபாய் என் பேங்க் கணக்குல இருக்கு. அப்பதான் நான் பேங்க் என்ன செய்ய முடியும்? தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். இப்ப எங்க தேசம் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். நான் ஒரே செக்கு தான் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, 10 lakhs crores. பிரச்சனை தீர்ந்துட்டு. கனடாவுக்கு பணம் தேவைப்படுது, 100 மில்லியன் கனேடியன் டாலர்லாம் பத்தாது. அதை விட மெயினா மேக்சிமம்ல இப்படிதாங்க தேவன் பிளான் பண்ணியிருக்காரு. தேவை இருக்கோ இல்லையா அது ரெண்டாவது. ஆனா தேவனுடைய விருப்பமும் திட்டமும் இதுதான். அருமையானவர்களே, அடுத்தது பவரையும் ஒருத்தரும் சரியா பயன்படுத்தல. எந்த வசனத்தை வச்சு அதை சொல்றேன்? யாராவது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? பைபிள்ல உள்ள எந்த கேரக்டரும் தேவன் தங்களுக்கு கொடுத்த வல்லமையை பூரணமாக பயன்படுத்தவில்லை. இதற்கு எந்த வசனம் ஆதாரம்? பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை அப்ப பாருங்க, இந்த ஒரு வசனம் போதும். இன்னும் என்ன சொல்லியிருக்காரு? உலகத்துக்கு உப்புங்கிறாரு, உலகத்துக்கு வெளிச்சம்ங்கிறாரு. எப்படி அந்த சிறைச்சாலையில அதிர்ச்சி வந்ததோ, நான் கனடால பிளைட்ல இறங்கி உங்க தேசத்துல கால் வச்சு அதிர்ச்சி வரணும். அப்படிதான் தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. இது இன்னும் எங்கேயும் நடக்கல. ஆனா அப்படிதான். அதனாலதான் நான் தைரியமா பாடுறேன். என்ன பாடுறேன்? அவர் கல்லறையை காலி செய்தா நம்மால என்ன செய்ய முடியும்? கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். அருமையானவர்களே, அழகா எழுதியிருக்காரு பாருங்க. உலகத்துல பிறந்த எவனுமே தேவன் அவனுக்கு கொடுத்த திறமையும் பயன்படுத்தல, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கல, அவனுக்கு தேவன் கொடுத்த வல்லமையையும் முழுமையாக பயன்படுத்தவில்லை.
ஆண்ட்ரூ மக்களுடைய வெளிப்பாடு எனக்கு முன்னாடியே வந்துட்டு. பைபிளை நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா இதான் விளங்கும். கர்த்தர் நல்லவர் பாருங்க. எத்தனாவது பக்கம் சார்? பேஜ் 7ல பாருங்க. நான் கொஸ்டின் ஆன்சர் வாசிக்கிறேன், ரெண்டையும் வாசிக்கிறேன். பேஜ் 7ல பாட்டம் மோஸ்ட்ல இருக்கு. முதலாவது கேள்வி, தேவ பிள்ளைகளில் ஒருவர் கூட முழுமையாக பயன்படுத்தாத 3 யாவை? அந்த 7th பேஜ்ல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப்ல மிடில்ல பாருங்களேன். நம்மில் ஒருவர் கூட நம் வாழ்விற்கு தேவனுடைய திறன், வளங்கள் மற்றும் வல்லமையை முழுமையாக பயன்படுத்தவில்லை. அந்த பேராகிராஃப் முழுசு வாசித்தருவோம். 2002ஆம் ஆண்டில் தேவன் இந்த எளிமையான வசனத்தை கொண்டு என்னிடம் பேசினார். அதே போல அவர் இதை பற்றி உங்களுடனும் பேசுமாறு நான் பிரார்த்திக்கிறேன். நம்மில் ஒருவர் கூட நம் வாழ்விற்கு தேவனுடைய திறன், வளங்கள் மற்றும் வல்லமையை முழுமையாக பயன்படுத்தவில்லை. தேவன் முடிவில்லாதவர், அவர் மிக பெரியவர். நம்முடைய வாழ்வு அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். காலேபு யோசுவாவும் இதை அறிஞ்சிருந்தாங்க பாருங்க. ஏற்றுக்கொள்ளவே முடியல, தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சோ தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவர்கள் என்ன செய்தார்கள்? வெற்றி கண்டார்கள். வேற அவங்க கல்லறிய போறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? ஏன் செய்தான்? என்ன செய்தார்? சட்டைய என்ன செய்யறான்? கிழிக்கிறான். ஏன் சட்டையை கிழிக்கிறான்? இந்த மேட்டரு அவனுக்கு சப்ப மேட்டரா தெரிஞ்சுட்டு, இதோ இருக்குடா கானான் தேசம். எத்தனை பேர் புரியுதுங்க? அவ்வளவு ஃபார்மா இருக்கிறாங்க. அந்த 2 மில்லியன் காலேபு யோசுவாவும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களேங்க. யோசித்து பாருங்க. நான் செய்ததை விட பெரிய கிரியை. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்க நினைக்கலாம், இன்னும் நான் ஒண்ணு மாற்றம் பெருசா தெரியலையே. அருமையானவர்களே, மனதை ஏற்றுக்கொண்டால் இது நடக்கும். சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. அதனால நீங்க என்ன செய்யணும்? பெரிய கனவு காணுங்கள். உங்க பேர பையன் பள்ளியிடத்துக்கு போக மாட்டேங்க அல்லது ஒழுக்க கேடாயிட்டா, அவன் தலையில கை வச்சு பேசுங்க. நீதாண்டா கனடாவுடைய அடுத்த பிரசிடென்ட்னு பேசுங்க. நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அருமையானவர்களே. ஆனால் நீங்கள் அவரோடு நின்றால் தான் அவரால் வேலை செய்ய முடியும். வெரி குட் பிரதர். அடுத்த கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 6. எஸ். யாருடைய வாழ்க்கை மேலோட்டமானது? எஸ் மகேஸ்வரி சிஸ்டர். 8வது பக்கம் பாஸ்டர். அதாவது நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் சாட்சியிலா இருக்க வேண்டுமே தவிர எங்களுடைய படிப்பு, என்னுடைய கரிஸ்மா, என்னுடைய திறன் என்று சொன்னால் அது வெரி குட் மேலோட்டமான. ஓகே, இன்னொரு ஸ்பெசிபிக் ஆன்சர் இருக்கு. யாரும் சொல்றாங்களா பாப்போம். பேமாம் சொல்லுங்க. யாருடைய வாழ்க்கை மேலோட்டமானது? ஓகே, கீழே இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாதவர்கள் பாருங்க. கேள்வியையும் பதிலையும் நான் சொல்றேன். யாருடைய வாழ்க்கை மேலோட்டமானது என்றால், உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாமல் இருந்தால் அது மேலோட்டமான வாழ்க்கை தான். சூப்பர் நேச்சுரல். பாருங்க, பேஜ் 8ல பாருங்களேன். பக்கம் 8ல டாப் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட் அடியில இருக்கு பாருங்க. உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாமல் இருந்தால் அது மேலோட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாருங்க, இந்த 2 லைன்ல ஆன்சர் இருக்கு. கஷ்டம், நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால மகேஸ்வரி சிஸ்டர், பாமாம்லாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. இல்ல பாஸ்டர், அது கீழே வருது தானே பாஸ்டர். நாங்க சொன்னதுக்கு கீழே வருதுதான். நீங்க வாசிக்கப்பட மாட்டீங்களன்றதுக்காண்டி தான் சொன்னேன். ஓகே ஓகே, சாரி. நான் அதை கொஞ்சம் அதிகமா வாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும்.
நீங்கள் இதற்கு மாறாக என்னுடைய பெரிய படிப்பு, என்னுடைய வெரி குட், என்னுடைய கரிஸ்மா, என்னுடைய திறன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் தேவனை தவற விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாமல் இருந்தால், வெரி குட் சிஸ்டர், அது மேலோட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பாப்பா அழகா எழுதிட்டாரு பாருங்க. வெரி குட். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 7 போயிடும் பாருங்க. இதுல ஒரு நிமிஷம் பிரதர், இதுல நீங்க கவனிங்க. பைபிள்ல கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தார்களோ அவர்கள் இதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆபிரகாம்ல எடுங்க, அவன் பிராக்டிஸ் பண்ணான். என்ன பிராக்டிஸ் பண்ணா? செத்துப்போன சரீரத்திலும் செத்துப்போன கர்ப்பப்பையிலும் தேவனால் அற்புதமாக குழந்தை பாக்கியம் உண்டாக்க முடியும் என்று விசுவாசித்தான். ஈசாக்கு எதை சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்ணா? பஞ்ச காலத்துல விதைச்சாலும் என் தேவன் பலன் தருவார். யாக்கோபு என்ன செஞ்சான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல? யாராவது சொல்லுங்க. கோலும் தடிமா போன 2 பரிவாரம். ஓகே, அவன் என்ன சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியத்தை ஆடுகளையும் அந்த புள்ளியுள்ள கொளுத்த ஆடுகள் பொலியும் பொழுது குச்ச வரி வரியா கிழிச்சு, எவ்வளவு பெரிய மேட்டர் யோசித்து பாருங்க. அவன் எத்தன், ஆனா அவனுக்கு வெளிப்பாடு பாருங்க எவ்வளவு பெரிய மேட்டர். அருமையானவர்களே, யோசுவா, காலேபு, தாவீது, எலியா, எலிசா, தெபோராள், எஸ்தரு, பவுலு, பேதுரு. அப்போ இவர்கள் யாவருமே இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருந்தார்கள். நாமும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு காரியங்களை செய்யவில்லை என்றால், அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நீங்கள் யோசிக்கவில்லை என்றால், நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தம்பி வந்தார் ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு. அப்போ வரும்போதே ஒரு 10 கர்ச்சிஃப் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அங்கிள் கையில கொடுத்துட்டு வாங்கிட்டா பவர் வந்துடும். அங்கேயே ஒரு கர்ச்சிஃபை வச்சு ஒரு பெரிய வலிய நீரே கை வைப்பாத. அவர் கையில வாங்கி ஏசு நாமத்தினால இந்த கர்ச்சிஃப் எல்லாவற்றுக்குள்ளேயும் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துட்டு 10ஐயும் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அவர் கையில, நீ தம்பி இந்த ஒரு கர்ச்சிஃபை எடுத்து, அவரு நடக்க முடியாம இருக்காரு, முட்டில வச்சு எடுன்னு சோமாயிற்று. இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் மேலோட்டமாக வாழுகிறீர்கள். யாராவது அப்படி டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா இப்போ? ஆமா, இந்த கேள்வியை நான் இப்படி கேட்டிருக்கணும்னு. எது ஆழமான வாழ்க்கை? இல்லையா? நீங்க எல்லாம் தேர்ச்சி பெற்று இருக்கீங்க. நான் கேட்ட உடனே நீங்க தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. எது ஆழமான வாழ்க்கை? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை ஆழமான வாழ்க்கை. ஆமா, எஸ் பிரதர். யாராலே அக்கினியை பற்ற வைக்க முடியும்? அடுத்தது யாரு சொல்லணும்? இதுவரைக்கும் சொல்லாதவங்க தயவுசெய்து சொல்லுங்க. பேஜ் 15. ஆனால் என்றைக்கு அவர் அற்புதங்கள் நடப்பதை காண ஆரம்பித்தாரோ அவர் அக்கினியை கொண்டு மற்றவர்களிடமும் அக்கினியை பற்ற வைத்தார். ஓகே, அப்ப நீங்க இதுக்கு டைரக்டா ஆன்சர் சொல்லுங்க. யாராலே அக்கினியை பற்ற வைக்க முடியும்? அற்புதம் செய்யறவங்களால, எங்களால. வெரி குட். அற்புதங்களை செய்கிறவர்களாலே தான் அக்கினியை பற்ற வைக்க முடியும். நீங்கள் யாவரும் அதற்கு தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு தேவையான வல்லமையை பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். பெறப்போகிறீர்கள் அல்ல. இந்த 2 தானே உங்களுக்கு டவுட். ஆம் ஐ குவாலிஃபைட்? 2வது ஆம் ஐ எம்பவர்ட்? நான் தகுதி அடைஞ்சிருக்கேனா? நானும் அந்த வல்லமையை பெற்றிருக்கிறேனா? இந்த 2க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அருமையானவர்களே. ஆமா. ஸோ நம்ம பென்னிஹின் வர்றதுக்கோ டிஜிஎஸ் தினகரன் வர்றதுக்கோ காத்திருக்க கூடாது, காத்திருக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? ஆமா. நீங்க ஆரம்பத்துல நான் ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு காரியத்தை சொல்றேன், செய்யுங்க. யாருடைய வீட்டில எல்லாம் ஒரு சின்ன A4 ஷீட்ல நீங்க ஒரு என்ன செய்யணும்? பிரிண்ட் அவுட் போட்டு, என்ன பிரிண்ட் அவுட் போடணும்? இங்கே இலவச சுகமளிக்கப்படியும்னு போட்டு உங்க நம்பரை போடணும். யோசிக்கவே யோசிக்காதீங்க, அதை செய்யுங்க.
ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, வீட்டு ஓனர் அனுமதிக்க மாட்டார்னா பரவாயில்ல. டு ரிசீவ் ஹீலிங் ஃப்ரீலி, ப்ளீஸ் கால் போட்டு உங்க நம்பர் எழுதி வைங்க. அருமையானவர்கள், இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துருங்கிறேன். நிறைய பேர் ரிட்டையர்ட் ஏஜுக்கு வந்துட்டீங்க, பட் வேதம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கல. ஏனென்றால் 85 வயசுலதான் அவன் பேசுறான். யாரு? அவன் காலேபு. எனக்கு ராட்சதர்கள் வாழுகிற மலை நாட்டை தாருங்க. நம்ம எகிப்துல இருந்து புறப்படும் பொழுது எனக்கு 45 வயது யோசுவா. இப்போ எனக்கு அதே பலன் இருக்கு. ராட்சதர்கள் வாழுகிற மலை நாட்டை தாருங்கள் என்று கேட்டான் பாருங்க காலேபு. எவ்வளவு பெரிய மேட்டர் இல்ல? ஆனா அது மேட்டரே கிடையாது. நம்ம எவ்வளவு பெரிய மேட்டர் நினைக்கிறோம், அவனுக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியல. இல்லைன்னா எனக்கு பிளேன் ஏரியா தான் கேட்டிருப்பான், ரிஸ்க் இல்லாத ஏரியா தான் கேட்டிருப்பான். ஆனா அவன் கேட்கிறான், ராட்சதர்கள் வாழுகிற பிரச்சனை உள்ள இடத்தை எனக்கு தா, ஏனென்றால் அந்த பலன் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் பலன் இருக்கு, சரிங்களா? எதுவுமே தடை செய்ய முடியாது. எழுந்திருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை, நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் பேசுகிறேன். இதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். யாருடைய இதயத்தில் ஆவியானவர் பேசுகிறாரோ சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செய்ய துவங்குங்கள். ஆமா, வெரி குட். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8. தங்கள் பொருளாதார சூழ்நிலையை பார்த்து செலவுகளை நிறுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறவர்கள் எதை எதிர்பார்க்கவில்லை, அது யார் தரும் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்தும். வெரி குட். இதுவரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணாதவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. செழிப்படைய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, வெரி குட். வேண்டும் என்று இருப்பதை மட்டுப்படுத்துகிறது. ரெண்டாவது சொன்னது சொல்லுங்க. உங்கள் வாழ்வில் தேவன் செய்ய வேண்டும் என்று இருப்பதை மட்டுப்படுத்துகிறது. வெரி குட், வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொல்றீங்க. பேஜ் 23ல பாருங்களேன். பேஜ் 23 டாப்ல கேள்வியே வாசிதான் உங்களுக்கு ஆழமா பதியும். தங்கள் பொருளாதார சூழ்நிலையை பார்த்து செலவுகளை நிறுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறவர்கள் எதை எதிர்பார்க்கவில்லை, அது யார் தரும் ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிறது. 23ல டாப் பேராகிராஃப். உங்களில் சிலர் பொருளாதாரத்தை பார்த்து நாம் செலவுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நம்ப ஆரம்பித்தால் நீங்கள் செழிப்படைய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது உங்கள் வாழ்வில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று இருப்பதை மட்டுப்படுத்துகிறது. ஜான் பால்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, சின்ன புக்கு. அவரு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வருஷத்துல 10 நேரம் வந்துட்டு போறாரு, பல வருஷம். அவர் அந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா எவ்வளவு பில்லு வருதோ அதே பில் அமௌண்ட் டிப்ஸ் கொடுப்பாராம். அது அப்படி எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? நீங்க காரு பைக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா எப்போதுமே என்ன செய்யணும், எப்பவுமே ஃபுல் டேங்க் பெட்ரோல் தான் போடணும். ஆஃப் டேங்க் கீழே குறையவே விடக்கூடாது. ஆஃப் டேங்க் வந்துட்டுன்னா ஃபுல் டேங்க் போட்டுருங்க. மனசை மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? இப்படி சின்ன சின்ன காரியங்களை நாம கடைபிடிப்போம் அருமையானவர்களே. ஆமா ஆமா. ஏனென்றால் கர்த்தர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க துடித்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். வெரி குட். கொஸ்டின் நம்பர் 9 போயிடலாம். எந்த உணர்வில்லாதவர்கள் தேவன் தங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி அவரை மட்டுப்படுத்துகிறார்கள். இதுவரைக்கும் சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? ஒன் வேர்ட் ஆன்சர் யாராவது சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ஓகே, நான் இதுதான் எழுதி வச்சிருக்கேன். தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கின்றார் என்ற உணர்வு இல்லாதவர்கள். திரும்ப சொல்லுங்க சிஸ்டர். தேவன், பேஜ் 28, தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கின்றார் என்ற உணர்வு இல்லாதவர்கள்.
page வெரி குட், 28. கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. நீங்க வால்யூம் கூட்டணுமோ தெரியல, பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஆன்சர் பாருங்க. எந்த உணர்வில்லாதவர்கள் தேவன் தங்கள் வாழ்வில் செயல்பட முடியாதபடி அவரை மட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், நான் விசேஷித்தவன் என்பதை அறியாதவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. நான் அந்த ஃபுல் பேராகிராஃப் வாசிக்கிறேன், நமக்கு பிரயோஜனமா இருக்கும், டைம் இருக்கு. பேஜ் 28ல டாப் பேராகிராஃப் பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை அறியாத மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டும். நாம் உயிர் உள்ளவர்கள், அவர்கள் மரித்தவர்கள். உயிரோடு இருக்கிற ஒருவருக்கும் மரித்த சடலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களில் சில பேர் தேவனை அறியாத பிறரை போலவே உடல் நலை குறைவாகவே இருக்கிறீர்கள். அவர்களைப் போலவே ஏழ்மையாகவும் மன அழுத்தமுடையவர்களாகவும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நம்மில் சிலரை கைது செய்தால் நம்மை தண்டிப்பதற்கு போதுமான சாட்சியம் கூட நம்மில் இல்லை. கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருந்தே ஆக வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட தேவன் நன்மை மேலான நிலையில் படைத்திருக்கிறார். சராசரிக்கும் பல மடங்கு மேலாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நாம் நல்லவர்களோ அல்லது கெட்டவர்களோ என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் நாம் வெதுவெதுப்பாய் இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். தேவன் நம் எல்லாரையும் விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். நாம் அவ்விதமாக நம்மை உணரவில்லை என்றால் அவரை மட்டுப்படுத்துகிறவற்றை நாம் எடுத்து போட வேண்டும். அப்படித்தான் நீ அந்த எண்ணம் இல்லை, நான் விசேஷமானவனாக ரட்சிக்கப்பட்ட நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். சோ நீங்கள் விசேஷமானவர்களா இருக்கிறதுனால உங்களுடைய சரீரத்திலே பலவீனங்கள் இருக்க முடியாது. நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறதுனால நீங்க பலசாலிகளாக தான் இருப்பீங்க. நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறதுனால இருதயத்துக்குள்ள ஒரு குதூகலம் இருந்து கொண்டேதான் இருக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்து கொண்டேதான் இருக்கும், லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, இந்த 21வது நூற்றாண்டை போல பாக்கியம் பெற்ற ஜனங்கள் இதுவரைக்கும் பிறக்கலைங்க. ஒருவேளை எப்போ பிறந்தவங்க நம்மளை விட பாக்கியவான்கள் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் அல்லவா. என் வாய்ஸ் கிளியரா இருக்குதா? ஓகே, பாருங்க, நம்மை விட சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது 3.5 வருஷம் இருந்தாங்க. அவங்க தான் பாக்கியவான்கள் சொல்லாம தவிர நம்மை போல பாக்கியவான்கள் ஒருவரும் கிடையாது. இது பெஸ்ட் சீசன். ஏன்? உங்களை எக்யூப் பண்ணத்தக்கதாக கையில எல்லாம் இருக்குது, நல்ல செய்திகள் இருக்கின்றன, நல்ல புஸ்தகங்கள் இருக்கின்றன, அப்புறம் இதை போல நல்ல ஜூம் மீட்டிங் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. எந்த குப்பையை நீங்க போய் மாட்டல, சரியானதுல நம்ம பயணிக்கிற அருமையானவர்களே. சோ நம்ம மனதை மாற்றிக்கொள்ளுவோம். உங்களுக்குள்ளே நீங்க சொல்லுங்க, நான் விசேஷித்தமானவள். இல்ல, என்னால சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. சொல்லுங்க, சாதாரண வாழவே முடியாதுங்க. குதூகலமாகத்தான் வாழ முடியும், கொண்டாடி தான் வாழ முடியும், சந்தோஷமாக தான் வாழ முடியும், திருப்தியாக தான் வாழ முடியும், சுவாரஸ்யமா, இன்ட்ரெஸ்டிங்கா, ஜாய்ஃபுல்லா தான் இருக்க முடியும். ஆமென். 100 வசனம் சொல்லலாம். நான் சொல்லட்டுமா? ஜீசஸ் சொன்னதை எடுங்க. என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், பாவங்களை மன்னிக்க வல்லமை உண்டு, நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். அவர் செய்த அற்புதங்களை செய்துட்டாலே வாழ்க்கை ஜாய்ஃபுல் ஆயிரும். ஆமா, திரும்ப திரும்ப நான் பெண்ணு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள்ல உள்ள ஒரு வீராங்கனை பேர் சொல்லுங்க. தெபோராள், ரூத்து, எஸ்தர்லாம் கலக்குனாங்களாங்க. நம்ம சீசன்ல உள்ள 1-2 லேடிஸ் யாராவது சொல்லுங்க. உலகத்தை கேத்தரின் கொல்மேன், வேற யாரும்? யாரு சிஸ்டர்? மார்த்தா எட்வர்ட் அண்டவர். அப்படியா? வெரி குட். இல்ல, ஆமா, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓகே, கடைசி क्वेश्चन போயிடலாம் பிரதர். தேவனை மட்டுப்படுத்தும் சுமார் 15 காரணங்கள் முதல் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் 10 எழுதுக.
நான் செல்றவங்க தான் கேட்கிறவங்க தான் சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரிசையா சொல்லிருங்க. கிறிஸ்டியன் ஜெபன் ஒன்று, கிரேஸ் சிஸ்டர் ஒன்று, ஜெயா சிஸ்டர், அனட்டா சிஸ்டர். வந்து கிறிஸ்டியன் ஜெபன். கேள்வியை நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவனை மட்டுப்படுத்தும் சுமார் 15 காரணங்கள் முதல் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் 10 சொல்லுக. எஸ் கிறிஸ்டியன் ஜெபன். எழுதலைன்னா பாஸ் போட்டுடலாம், பாஸ் சொல்லிடலாம். அன்மியூட் ஆகல. எஸ் பாஸ் பண்ணுவோம். எழுதையில பாஸ் எழுதலையா? இல்ல. ஓகே. எஸ் கிரேஸ் சிஸ்டர். தேவனுடைய தரத்துக்கு மிகவும் குறைந்த வாழ்வு வாழுறது. வெரி குட். ஆமா. இரண்டாவது சொல்லலாம் ஜெயா சிஸ்டர். நடக்கிறது எல்லாமே கர்த்தருடைய சித்தம்னு சொல்லி எடுத்துக்கொள்றது. அது தேவனை மட்டுப்படுத்துது. வெரி குட். நல்லா திரும்ப சொல்லுங்க. எல்லா ஆன்சரும் பெஸ்ட் ஆன்சர். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நடக்கிறது எல்லாம் என் தலையெழுத்து என்று நினைப்பவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். மூன்றாவது அனட்டா சிஸ்டர். உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது. என்ன சொல்றீங்க? உலகத்தோடு பார்த்த எக்கனாமி குறைவாகுது அந்த உலகத்தோட. ஓகே, வெரி குட், கரெக்ட். எஸ் சிஸ்டர் பவானி. பயத்தோடு வாழ்வது. ஓகே, பயத்தோடு வாழ்வது தேவனை மட்டுப்படுத்துது. லிதியா சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க லிதியா. தேசத்தை அவர்கள் கேட்கல. ஓகே, மகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. தவறான நம்பிக்கை. வெரி குட். தவறான எண்ணம், தவறான நம்பிக்கையோடு வாழுகிறவர்கள். என்ன தவறான எண்ணம்? நான் விசேஷித்தவர்கள் அல்ல, சாதாரண வாழ்க்கை தான் வாழ முடியும். அது தவறான எண்ணம். அது தேவனை மட்டுப்படுத்துகிறது. அடுத்தது பேமாம். சில பழக்க வழக்கங்கள் கோட்பாட்டுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவ. இப்ப எது சிஸ்டர் சொல்லுங்க. அந்த இந்து சமயத்து ஆக்கள் சில சாப்பாடுகளை அவாய்ட் பண்றது ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்துறாரு. ஓகே, வெரி குட். அடுத்தது கலாச்சாரம். சில கலாச்சாரங்களை கை கொள்றவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துறாங்க. ஓகே, மாலதி ஏதாவது சொல்லலைன்னா சொல்லுங்க. தேவன் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தாம அதாவது போற போக்கிலே போகிறது. ஓகே, மர்சி சந்திரபால். சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகிக்கிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். வாக்குத்தத்தத்தை சந்தை. வெரி குட். ரூத் சிஸ்டர், ரூத், ஜான், சலோமி, ரஞ்சனி யாராவது சொல்லுங்க. அடுத்தது தவறான நம்பிக்கை. எப்படி? ஓகே, இது போக வேற என்ன இதுவரைக்கும் சொல்லாதது ஏதாவது? இதுவரைக்கும் சொல்லாத ஏதாவது? தேவனை பரீட்சை பார்ப்பது. ஓகே, மற்றவர்களுடைய அனுபவத்தை வச்சு தனக்கு இப்படி நடக்கும் நினைச்சு தேவன் செய்வதை தடுக்கிறாங்க. ஓகே, ஆமா, நாம டிஸ்கஸ் பண்ண ஆன்சர்ல இருந்தது பாருங்களேன். தன்னை விசேஷித்தவர்கள் கட்டளை இல்லாமல் வேறு வழியில் சாவினாலும் தேவனை மலையை பார்த்து கட்டளையிடாதவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். தாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை அறியாதவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். வெரி குட். அவன் இன்னும் நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக நான் உங்க மேல ஒரு வல்லமையை ரிலீஸ் பண்றேன். சரிங்களா? நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் மேலும் மேலும் அறிந்து கொள்ள எங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற வெளிச்சத்திற்காக நன்றி. இன்னும் வெளிச்சம் உண்டாகட்டும், இன்னும் வெளிப்பாடுகள் உண்டாவதாக. இது நிமித்தமாக தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக செயல்படத்தக்கதாக
தேவரே எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் இன்னும் ஆழமாக நடத்துவீரா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.